ரொம்ப நாள் ஆச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு தோசை, கார சட்னி, லஞ்ச் பாக்ஸுக்கு பன்னீர் சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். முக்கால்வாசி எல்லாருமே அப்படி தான். அந்த வாரத்துக்கு மாவரைக்கல அப்படின்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே நேரம் போயிடும். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக அடிக்கடி மாவரைக்கிறது இல்லை, பல்காகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. பசங்களுமே ஒயிட் தோசை தான் வேணும்னு கேட்குறது இல்லை. இந்த ராகி தோசை, ரவா தோசை, பச்சைப்பயிறு தோசை இது கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. 4 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கோம். 4 வருஷத்தில் இந்த அளவுக்கு மிளகா செடியில் மிளகா வந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே எங்கள் கார்டன் பெட்டில் வைக்கிற செடி வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், மிளகா. மித்தது எல்லாமே நல்லா வரும் இந்த மிளகாவை தவிர. ஆனால் இந்த வருஷம் மிளகா மட்டும்தான் சூப்பராக வந்திருக்கு மித்ததெல்லாம் விட. லாஸ்ட் இயர் எடுத்து வச்ச விதையை வச்சு தான் இந்த மிளகா செடி வளர்த்தோம். ஆனால் அந்த மிளகா குட்டி குட்டியாக இருந்தது. இது நல்ல நீளமாக இருக்குது. இவ்வளோ மிளகா பழுத்தது கிடச்சிது. இதே அளவுக்கு இன்னும் பச்சையாகவே செடியில் இருக்குது. இது எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து பார்க்கலாம் காஞ்ச மிளகாய் எப்படி வருதுன்னு.